வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பவும் போலவே சாமானிய மக்களுக்கான வங்கி கடன்கள் அது குறித்து தான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாமானியன் ஹோட்டல் கடை, ஆமாம், சமையல் மாஸ்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான லோன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கேயுமே நம்ம 2 கிளாஸிஃபிகேஷன் பிரிக்க போகிறோம் சார். ஒன்று ஓனர், இன்னொன்று ஒர்க்கர். சரிங்களா? ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா தினசரி சம்பளமாக இருக்கலாம், வார சம்பளம், மாத சம்பளம் எதுவாக இருந்தாலும் அவங்க தன்னுடைய வங்கி கணக்குகளில் வாங்கணும். அது முதல் கண்டிஷன் சார். சரிங்களா? வாங்கலைனாலுமே வந்து வீட்டு கடனை, அடமான கடன் அதெல்லாம் பண்ணுவோம் சார். நான் சொல்கிறது இப்போ பியூராக அன்செக்யூர் லோன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ண லோனத்தையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அவங்களுக்கு சேலரி ஸ்லிப் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற க்ரிட்டீரியாஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம எந்த பேங்க்கில் நம்ம பண்ண போகிறோங்கிறத பிளான் பண்ண முடியும். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, ஆஸ் வெல் அஸ் பேன் கார்டு, ஆதார் கார்டு, இன்கம் ப்ரூஃபு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம லோன் பண்ணி தரப்போகிறோம். பேங்க்கில் எல்லா பேங்க்லேயுமே சார், கவர்மெண்ட் பேங்க்காக இருக்கலாம், ப்ரைவேட் பேங்க்காக இருக்கலாம், ஈவன் என்பிஎஃப்சியாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் லோன் தராங்க சார். அது உங்களுடைய வரவு செலவை பேஸ் பண்ணி தான் சார், உங்கள் சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் சார் தராங்க. அப்புறம் ஓனர் ஓனர் அண்ணங்களுக்கு எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், அண்ணன் ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்கள், எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கிக்கோங்க, எம்எஸ்எம்இ போட்டுக்கோங்க, உங்களுடைய தொழிலில் வந்து இத்தனை வருஷம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய உறுதித்தன்மை அதை நீங்கள் ஏதோ ஒரு ப்ரூஃப் மூலமாக அது பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கடன் உதவிகள் வங்கிகளில் கேட்கும் பொழுதும் அவங்க இந்த ஆவணங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எப்பயும் போல தான் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அவங்களுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் சொன்னோமா, உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரூஃபு, ஆஸ் வெல் அஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இவ்வளோ தான். இந்த டாக்குமெண்ட்டுகளை நீங்கள் வந்து எந்த விதமான வங்கிகளில் போய் கொடுத்து எனக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் அவங்க அதோட கிரிட்டீரியா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. நிச்சயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல முறையில் லோனும் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி சார்.